இறைவனின் கண்ணால் காக்கப்படுபவர்கள் உண்மையான அன்பில் மட்டுமே இணைந்திருக்கிறார்கள் என்ற பழமொழி இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள புனித நகரமான பிருந்தாவனத்துக்கு பொருத்தமாக இருக்கும். புண்ணிய நதியின் புனித நீரால் சிதறி கிடக்கும் ஆன்மீக பரவச பூமி இது. இந்த தெய்வீக பூமி பகவான் கிருஷ்ணர் மற்றும் ராதாவுடைய வசிப்பிடமாக தற்போதும் இருக்குது. இது கிருஷ்ணர் தனது குழந்தை பருவத்தின் பெரும்பகுதியை கழித்த இடம்னு நம்பப்படுது. இப்போ நாம பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ கிருஷ்ண பிரணாமி பரம்தாம் என்ற கோவிலாகும். இந்த கோவில் மிகவும் அழகாகவும் ரம்யமாகவும் இருக்கிறது. நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், உடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை. பிருந்தாவனத்துல ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் ஒரே நாளில் பார்க்க முடியாது. நாங்கள் பார்த்த 4-5 கோயிலை பற்றி நாம் பார்ப்போம். பிருந்தாவனம் ரயில் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவிந்தஜி மந்திர் பார்வையாளர்களை மயக்கும் ஆன்மீக சூழலை கொண்டிருக்குது. இது நம்ம கண்களுக்கு விருந்தாக அமைஞ்சிருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணன் பல அற்புதங்களை நிகழ்த்தியதாக நம்பப்படும் புனித பிருந்தாவனத்தில் இது ஒரு அமைதியான இடமாக இருக்குது. இந்த கோயில் ராதா கோவிந்த் தேவ் கோவில் என்றும் அழைக்கப்படுது. இது பிருந்தாவனத்தில் உள்ள அனைவரையும் கவரக்கூடிய கோவில்களில் ஒன்றாகும். இது கட்டாயம் தரிசிக்க வேண்டிய புனித தலமாக இருக்கிறது. 1590ஆம் ஆண்டில் ராஜஸ்தான் ஆம்பர் ஆட்சியாளர் ராஜா மான்சிங்கால 10 மில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. இந்த கோவில் அற்புதமான கட்டிடக்கலையை கொண்டு இருக்குது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு செங்கற்களால் கட்டப்பட்டது. இதன் மூலக்கோவில் 7 மாடி கட்டிடம் ஆகும். ஆனால் அது அவுரங்கசீப்பால 1670ஆம் ஆண்டு அழிக்கப்பட்டது. தற்போது நாம் பார்க்கும் 3 மாடிகள் மட்டுமே எஞ்சி இருக்குது. மற்ற இந்து கோவில் பாணியிலிருந்து இது முற்றிலும் வேறுபட்ட கட்டிடக்கலையாக இருக்குது. இந்த கட்டிடம் இந்து மற்றும் அரேபிய கட்டிடக்கலை பாணியின் கலவையாக இருக்கிறது. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். ரங்ஜி மந்திர் ரங்கநாதர் ஆலயம் மிகப்பெரிய கோடீஸ்வரர் லட்சுமி சந்திரன் சகோதரர்களான சேத் கோவிந்தாஸ் மற்றும் சேத் ராதாகிருஷ்ணன் ஆகியோரால் நிறுவப்பட்ட ரஞ்சி கோயிலை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இது இந்தியாவின் மிகப்பெரிய சமஸ்கிருத அறிஞரான சுவாமி ரங்காச்சாரியார் அவர்களின் குருவின் திட்டப்படி தென்னிந்திய பாணியில் கட்டப்பட்ட கோவிலாகும். இந்த பகுதியில் உள்ள மிகப்பெரிய கோவில் இது. இந்த கோவில் 45 லட்சம் ரூபாய் செலவில் 1845ஆம் ஆண்டு தொடங்கி 1851ஆம் ஆண்டு முடிக்கப்பட்டது. இதன் வெளிப்புற சுவர்கள் 773 அடி நீளமும் 440 அடி அகலமும் கொண்டது. மூலவர் ரங்கநாத பெருமாள், ராமர், சீதை, லட்சுமணன், நரசிம்மர், ராமானுஜர் ஆகியோர் சிலைகளும் இங்கு இருக்கிறது. தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு. காலையில் 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் இந்த கோவிலுடைய தரிசன நேரம் ஆகும். இந்த கோவிலில் 60 அடி உயரமுள்ள துவஜஸ்தம்பம் தங்க முலாம் பூசப்பட்டு இங்கு இருக்கிறது. இந்த கோவிலில் பெரிய குளம் ஒன்றும் உள்ளது. இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் தூய்மையாகவும் உள்ளது. இந்த கோவிலில் தினமும் 500 பேருக்கு அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு. 8 கோபுரங்கள் நல்ல சிற்ப வேலைப்பாடுகளுடன் இருக்கிறது. மார்ச் ஏப்ரல் மாதத்தில் 10 நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுது. இந்த திருவிழாவை ரதகா மேளான்னு பிரபலமாக சொல்கிறாங்க. இங்கு பக்தர்கள் கோவிலிலிருந்து அருகில் இருக்கிற தோட்டத்துக்கு ரதத்தை இழுத்து செல்கின்றனர்.
வருஷா வருஷம் நடக்கிற இந்த ஜல்விகார் திருவிழா ரஞ்சி கோவிலோட சிறப்பு ஆகும். காத்யாயினி பீடம் பிருந்தாவன் ரயில் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது 51 சக்தி பீடங்கள்ல ஒன்று. இது உமா சக்தி பீடம்னு அழைக்கப்படுகிறது. இது பூதேஸ்வர் மகாதேவ் கோவிலுக்குள்ள அமைஞ்சிருக்கிறது. இந்த கோவில் காத்யாயினி வடிவில் உள்ள பார்வதி தேவிக்கான கோவிலாகும். இது 1923 யோகிராஜ் சுவாமி கேஷ்வானந்த் பிரம்மச்சாரியால் தற்போதைய அமைப்பு கட்டப்பட்டது. இங்க தேவி உமாவாகவும் சிவபெருமான் பூதேஸ்வரராகவும் வழிபடப்படுறாங்க. உற்சவல் சந்திரஹாஸ் என்ற வாள் ஒன்று இந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலின் வெளிப்புறம் வெள்ளை பளிங்கு மற்றும் பெரிய தூண்களை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது. இங்கே இருக்கிற பெண்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை தங்களுடைய சக துணையாக பெற வேண்டி மாதா காத்யாயனியை கும்பிடுறாங்க. புராணத்தின்படி இந்த இடம் தேவி சதியினுடைய முடி விழுந்த இடமாக நம்பப்படுகிறது. பிரதான முற்றத்துக்கு போகும் படிகளுக்கு அருகில் 2 தங்க நிற சிங்கங்களுடைய சிலைகள் நின்ற கோலத்தில் காணப்படுது. இந்த கோவிலில் சிவன், லட்சுமி நாராயணர், கணேசர், சூரியன் ஆகியோருக்கும் சன்னதிகள் இருக்குது. இங்கே நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுது. காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இதனுடைய தரிசன நேரமாகும். காத்யாயனவர் என்ற முனிவர் அம்பாளை நோக்கி தவம் இருந்து வேண்டிக் கொண்டபடி தேவியானவள் அவருக்கு மகளாக பிறந்ததால காத்யாயனி என பெயர் பெற்றதாக கூறுவர். இவள் புன்சிரிப்புடன் சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கிறாள். 4 கைகள் கொண்டவள். அக்கைகளில் அபய வரத முத்திரைகளுடன் வாளும் தாமரையும் ஏந்தியிருக்கிறாள். எதிரிகளை அழிக்கும் சக்தி கொண்ட இந்த தேவியை வழிபட்டா நம் எதிரிகள் அழிவர் என்பது ஒரு நம்பிக்கை. கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். அடையாத கதவிருக்கும் சந்நிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சந்நிதானம்.